நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள், மகாலய பட்சம். அதில் மாலைய அமாவாசை முடிஞ்சிருச்சிங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது அமாவாசை முடிஞ்சு பிரதம ஸ்டார்ட் ஆயிரும். இருந்தாலும் பரவாயில்ல, மகாலய பட்சத்தினுடைய பெருமை, அந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம நிறைய பேசியிருக்கோம். காலையில் எழுந்து எல்லாம் செஞ்சிட்டிங்களா? நம்ம மூதாதையர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகள் சரியாக செஞ்சிங்களா? செஞ்சுருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சூழ்நிலை, குடும்பத்தினுடைய அந்த நேர காலம் எல்லாம் ஒத்து வரணும் இல்லைங்களா? செய்ய முடியாதவங்க கவலையே படாதீங்க. இந்த நிகழ்ச்சி முடியும் போது கரெக்டாக உங்களுக்கு 7 மணியாக இருக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு கை நிறைய அருகம்புல் எடுத்து உங்கள் மூதாதையர்களை நினச்சிக்கிட்டு, இன்றைக்கி என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு இந்த 2 கைகளில் அந்த அருகம்புல்லை வச்சு அந்த பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்க. எல்லா தேவாதிகளும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் மூதாதையர்கள் அதை ஏற்றுக்குவாங்க. அதுதான் சாஸ்திர ரகசியம். அதையும் செஞ்சுட்டு இப்போ இந்த விநாயகர் பாடலை நிதானமாக பொறுமையாக ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு கேளுங்க.
தேவி நவராத்திரி எதிரில் வரப்போகுது. இந்த தேவி நவராத்திரிக்கு நம்ம முக்கியமானது கொலு வைப்போம், எல்லாம் பண்ண போகிறோம். இனி வரும் காலங்களில் அம்மனது பெருமை, தாயாரின் பெருமை இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த தேவி நவராத்திரியில் ஒரு ரகசிய பூஜைகள் செய்கிறது எப்படி, ரொம்ப அதிகமான அம்மனது கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் வேணும் இல்லைங்களா? நிம்மதியாக சந்தோஷமாக எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன பூஜைகள் எப்படி செய்யலாம். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சண்டி ஹோமம். அதே மாதிரி வாகனங்களுக்கு பின்னாடி சுவாமி கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, சார் இப்போ தான் கோவிலே இல்லையே சார், நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு முடிஞ்ச ஒரு வாகனத்தை வச்சு தோளில் சுமந்து அந்த வாகனத்துக்கு பின்னாடி வந்தாலே கோவிலில் எப்படி வாகனத்துக்கு பின்னாடி போய் அந்த புண்ணியத்தை தேடுகிறீர்களோ அந்த புண்ணியம் இங்கேயே கிட்டும். मातर्मे मधुकैडभग्नि महिष प्राणापहारोध्य मे हेळा निर्मित धूम्रलोचनवधे हे चण्डमुण्डार्धिनि निःशेषीकृत रक्तबीजतनुजे नित्ये निशुम्भावहे शुम्भध्वंसिनि संहरासूदुरितं दुर्गे नमस्ते अम्बिके शुम्भध्वंसिनि संहरासूदुरितं दुर्गे नमस्ते अम्बिके दुर्गे नमस्ते अम्बिके। चण्डी श्री चण्डी सहस्रचण्डी दुर्गे उन्னை அண்டி வரும் எங்களுக்கு அபயம் தருவாயம்மா. चण्डी श्री चण्डी सहस्रचण्डी दुर्गे उन्னை அண்டி வரும் எங்களுக்கு அபயம் தருவாயம்மா. அன்னையே சிவச்சண்டி அருளளிப்பாயம்மா. அகிலாண்டேஸ்வரியே என்னை ஆழ்வாயம்மா. அகிலாண்டேஸ்வரியே என்னை ஆழ்வாயம்மா. चण्डी श्री चण्डी सहस्रचण्डी दुर्गे उन्னை அண்டி வரும் எங்களுக்கு அபயம் தருவாயம்மா. चण्डी श्री चण्डी. அரக்கர்கள் தனையழித்த அதிரூப சுந்தரியே அறம் வளர்க்கும் நாயகியே அடிபணிவோம் அந்தரியே. அத்தனுக்கு ஒரு பாகத்தில் அமர்ந்தவளே ஈஸ்வரியே. அத்தனுக்கு ஒரு பாகத்தில் அமர்ந்தவளே ஈஸ்வரியே. அடியார்கள் தொழுவார்கள் உள் பாதம் அம்மா. அடியார்கள் தொழுவார்கள் உள் பாதம் அம்மா. चण्डी श्री चण्डी सहस्रचण्डी दुर्गे उन्னை அண்டி வரும் எங்களுக்கு அபயம் தருவாயம்மா. चण्डी श्री चण्डी. சப்தசதி பாராயணம் செய்துன்னை கும்பிடுவோம். சப்தஸ்வரம் ஏழும் இசைத்து சரணடைவோம் உன்னிடம். முக்தி தரும் மூல மந்திரமும் முன்னின்று எமை காக்கும். முக்தி தரும் மூல மந்திரமும் முன்னின்று எமை காக்கும். மகாசக்தி மகாலட்சுமி
महासरस्वती अम्मा महाशक्ति महालक्ष्मी महासरस्वती अम्मा चण्डी श्री चण्डी सहस्र चण्डी दुर्गे उनै अण्डी वरुम एंगळुक्कु अभयम तरुवायम्मा चण्डी श्री चण्डी चण्डी श्री चण्डी. இந்த நவராத்திரியில் தயவு செஞ்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மன்னனுக்கு சிம்மாசனம், அது எல்லா ஊர்லேயும் யார் வேணுனாலும். இப்போ சூழ்நிலை பார்த்திங்கன்னா அரசியல் பலம், பணபலம், உடல் பலம், மனோபலம், படிப்பு பலம் அப்படின்னு பலவித பலங்கள் இருந்தாலும் அவங்க அந்த சிம்மாசனத்தை அடையலாம், அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்காரலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஞானிகள் உட்காரக்கூடிய ஒரே ஒரு சிம்மாசனம் வியாகரண சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் யாருமே உட்கார முடியாது. பண்டிதர்கள், ஞானிகள், யோகிகள் மட்டும்தான் உட்கார முடியும். அப்படிப்பட்ட அந்த வியாகரண சிம்மாசனம் தயவு செஞ்சு இந்த நவராத்திரியில் நீங்கள் அமைக்கணும். அம்மாவை வந்து அதில் உட்கார வைக்கணும், ஆவாகனம் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ கொலு வைக்கிறீங்க, அம்மனுக்கு தாயாருக்கு ஒரு வியாகரண சிம்மாசனம் கொடுத்துருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள், அதை செய்யுங்க. நடுவில் எல்லா கொலுவில் வைக்கும்போது நடுவில் அந்த ராஜ சிம்மாசனம், வியாகரண சிம்மாசனம், ஞானிகள் சிம்மாசனம் இந்த வருஷம் கொடுத்து பாருங்கள், அதனுடைய பலனே தனி. சார் எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ராஜசிம்மாசனம்
சரஸ்வதிக்கு கொடுக்க சொல்கிறீங்களே, அதனுடைய உண்மையான காரணம் தத்துவம் என்ன சார்? அதுலேயும் சரஸ்வதி பூஜை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்ல காலம் சொல்லிட்டீங்க, நாங்கள் கொலுவில் அதுக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோன்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. அதுதான் விளக்கேற்றும் நேரம். நாளைக்கு வரப்போகிறத இன்றைக்கே சொல்கிறது தான் விளக்கேற்றும் நேரம். ராஜ சிம்மாசனம் எதுக்காக போட சொன்னோம் அப்படின்னா, இது வரைக்கும் குரு நீச்சத்தில் இருந்தார், மகரத்தில் சனியோடு சேர்ந்து இருந்தார். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி குரு மாறப்போகிறார். இப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஒரு வருஷம் கும்பத்தில் குரு இருக்க போகிறார். ராஜ யோகத்தை தருவார். ஆகவே தரணும் அப்படிங்கிறவங்களுக்கு, படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை முதல்லையே ராஜ சிம்மாசனம் போட்டு வியாகரண சிம்மாசனத்தில் அம்மாவை உட்கார வச்சிங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வீட்டில் வித்யாலக்ஷ்மி குடியிருப்பாள். சார் இப்போ சிம்மாசனம் போட்டிங்க, அம்மாவை உட்கார வச்சிட்டிங்க, இப்போ என்ன சார் பண்ணணும்? ஏன்னா நைவேத்தியம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் வேணா ஒரு க்ளூ தரேன். சக்கரை பொங்கலில் தேன் கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அற்புதமான நைவேத்தியம். அந்த அழகு இதை செய்யும்போது இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு போக போகத்தான் தெரியும். இதை எல்லாத்த விட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு சௌந்தரிய லகரியை உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து
நீங்கள் பாட 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 அம்மாவுக்கு ஆனந்தம், பேரானந்தம். ஏன் தெரியுங்களா? நான் பெற்ற குழந்தைங்க என்னுடைய அழகை வர்ணிக்கும் போது அதை விட புலங்காகிதம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? அந்த மழலை சொல்ல இந்த குழந்தைங்கள்லாம் அந்த சௌந்தரிய லகரியை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு ஒரு சூட்சுமம் இருக்குது. அது என்ன? வாணி அருள்வாய் நீ, வாணி அருள்வாய் நீ, மாணிக்க வீணா மரகத மகுடதாரிணி, வாணி அருள்வாய் நீ, மாணிக்க வீணா மரகத மகுடதாரிணி, வாணி அருள்வாய் நீ. காணும் இடமெல்லாம் நிறைந்தாய் நீ, கலைமாமணியாய் திகழ்ந்தாய் நீ, காணும் இடமெல்லாம் நிறைந்தாய் நீ, கலைமாமணியாய் திகழ்ந்தாய் நீ, ஞானத்தின் வடிவாக நின்றாய் நீ, ஞானத்தின் வடிவாக நின்றாய் நீ, தேனிலும் இனித்திடும் என் தாய் நீ, தேனிலும் இனித்திடும் என் தாய் நீ, வாணி அருள்வாய் நீ, மாணிக்க வீணா மரகத மகுடதாரிணி, வாணி அருள்வாய் நீ. செந்தாமரையில் இருப்பவள் நீ, சிந்தையில் எந்நாளும் இனிப்பவள் நீ, செந்தாமரையில் இருப்பவள் நீ, சிந்தையில் எந்நாளும் இனிப்பவள் நீ, அருளும் பொருளும் தருபவள் நீ, அருளும் பொருளும் தருபவள் நீ, அறியும் மகிழும் அலைமகள் நீ. சிவகங்கை திருத்தலத்தில் அமர்ந்தவள் நீ, சிவனுடன் திருநடனம் புரிந்தவள் நீ, சிவகங்கை திருத்தலத்தில் அமர்ந்தவள் நீ, சிவனுடன் திருநடனம் புரிந்தவள் நீ, அவனியெல்லாம் காக்கும் அன்னையும் நீ, அவனியெல்லாம் காக்கும் அன்னையும் நீ, கனகதுர்கை அம்மா கருணை புரிவாய் நீ, கனகதுர்கை அம்மா கருணை புரிவாய் நீ, வாணி அருள்வாய் நீ, மாணிக்க வீணா மரகத மகுடதாரிணி, வாணி அருள்வாய் நீ. எப்போ நீங்கள் சிம்மாசனம் கொடுத்தீங்களோ அப்போ நீங்கள் இந்த சௌந்தரிய லகரியை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் விதி என்ன தெரியுங்களா? முதல்ல சிவானந்த லகரியை சொன்ன பிறகு சௌந்தரிய லகரியை சொல்லணும்.
என்னுடைய அழகை எப்படியெல்லாம் நான் பெற்ற குழந்தைகள் வர்ணிக்கிறாங்கன்னு ஆனந்தப்படுறதை விட என்னுடைய கணவன் அவனது பெருமையை இந்த குழந்தைங்க எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, என் புருஷன் பெருமையை பேசுகிறாங்க அப்படின்னு பேரானந்தம் கொள்வாளா அந்த தாய். அப்படிப்பட்ட அந்த பேரானந்தம் கொள்றதுக்காகத்தான் சிவானந்த லகரியை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் சௌந்தரிய லகரியை சொல்லணும். அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லகரி அப்படின்னா அலைகள்னு அர்த்தம், சௌந்தர்யம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அந்த அலைகளில் நாமளும் சேர்ந்து நமக்கும் அந்த சௌந்தர்யம் வந்து சேராதா? காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே. களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே. களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே. நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே. நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே தவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. பார்வதி ஒரு கை மண் பிசைய படைப்புக்கு பிரமன் துணை புரிய. பார்வதி ஒரு கை மண் பிசைய படைப்புக்கு பிரமன் துணை புரிய. வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய் வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய். திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான். திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான். ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே. ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே நலமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும். உன் தூக்கிய திருவடியே
கரை சேர்க்கும். ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே. ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே. பரமே காலத்தை உருவாக்கும் காரணமே. அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே. ஒன்பது இரவுகள் நவராத்திரி இந்த பூஜையை நீங்கள் இந்த சிம்மாசனத்தை எதிரில் உக்காந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையே சார், என்ன பண்ணலாம்? கஷ்டப்படாதீங்க சார். சாஸ்திரங்கிறது ரொம்ப எளிமையானது. பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு கூட சாஸ்திரங்கள் தான். கோபூஜை செய்யுங்க. அதை வீட்டில் தான் செய்யணும்னு இல்லை, கோவில்களில் செய்யலாம். ஏன், நீங்கள் பசு மடத்துக்கு போய் கோ மடத்தில் நீங்களே செய்யலாம். ஒரு எளிமையான பூஜை. பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கைப்பிடி அகத்தி கீரை, அருகம்புல், இதை ரெண்டும் கொடுத்தீங்கன்னா அற்புதமான பலன். இந்த நவராத்திரியில் கோவுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்துமே அம்பாளுக்கு தாயாருக்கு போய் சேரும். நவராத்திரியில் கோ பூஜை தப்பாமல், அதுவும் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதனுடைய பலன் இரட்டிப்பாக வந்து தீரும். அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம். ஆலய திருநீரை அணிந்திடுவோம், அந்த ஆயிரங்கரத்தாளை பணிந்திடுவோம். ஆலய திருநீரை அணிந்திடுவோம், அந்த ஆயிரங்கரத்தாளை பணிந்திடுவோம். மஞ்சனத்தை பூசி வரும் மாங்காட்டு நீலியம்மா, மஞ்சனத்தை பூசி வரும் மாங்காட்டு நீலியம்மா, குங்குமத்தை அள்ளி தந்து குறி சொல்லும் சூலியம்மா. அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம். புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை பாடுவோம், அங்கு பூங்கரகம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம். புகழை பாடுவோம், அங்கு பூங்கரகம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம். தில்லையாடும் காளியம்மா, காளியம்மா, தில்லையாடும் காளியம்மா, வில்லை தாங்கும் தேவியம்மா, கரும்பு வில்லை தாங்கும் தேவியம்மா, எல்லை காக்கும் குமரியம்மா, எங்கள் அன்னை மாரியம்மா. அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம்.
சுஹாசினி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சுஹாசினி பூஜை கும்பத்தில் வந்து குரு இருக்கும் காலத்தில் நீங்கள் சுஹாசினி பூஜை செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சம், பணம் தங்கும், மாங்கல்ய பலம், எதிரிகள் தொல்லை போகும், நோய் தொல்லை போகும், கணவன் மனைவி ஒற்றுமை வரும், குழந்தைகள் ஒற்றுமை வரும்னு சகல பலன்களும் கிடைக்கும். அப்போ இந்த தேவி நவராத்திரிக்கு நீங்கள் தயாராக ரெடி பண்ணிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இது எல்லாம் நம்ம வீட்டில் வந்து கொலு வைக்கிற இடத்துல இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நம்ம வீட்டினுடைய முன் வாசலில் சாணம், பசும் சாணம் இந்த தேவி நவராத்திரி காலத்தில் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தணும், ஏன் உபயோகப்படுத்தணும், அதனுடைய உண்மையான பலன் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பேசுவோம். நவராத்திரியில் முக்கியமானது இதெல்லாம் செய்யணும். கரெக்டாக நாளைக்கு 6 மணிக்கு சந்திப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.